இப்போ அடுத்த அரசியல் மோடியை வீட்டுக்கு அனுப்புறது. இல்லைன்னா இந்த முடிவை ராகுல் காந்தி துணிஞ்சு எடுத்திருக்க மாட்டார், தலைவரும் அதை இணங்கி இருக்க மாட்டார். தமிழ்நாட்டு அரசியல் திமுகவை தவிர்த்த அரசியலாக இனிமேல் இருக்கும். கேரள மாநிலத்தில் ஒரு 16 தொகுதிகளில் வெற்றி பெறுகிற வாய்ப்பு தாவேகாவுக்கு இருக்கிறது. திருச்சூர், மூணாறு, திருவனந்தபுரம், கொச்சின், கொல்லம், புனலூர், இந்த இடத்துலலாம் தாவேகா ஜெயிக்கிற மனு இருக்கு. ஏன்னா நான் அன்னைக்கு தான் வெளியே வந்தது தாவேகாவில் அமைச்சர் பதவி கிடைக்குங்கிறதுக்காக இல்லை, எடப்பாடியினுடைய தலைமையை தகர்க்க வேண்டும், தரைமட்டமாக்க வேண்டும். நன்றி கொண்ட நயவஞ்சவனுக்கு கட்சியை காப்பாற்ற தெரியாத 12 தோல்வி பழனிசாமிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டார். இவர் தலைமை இருக்குமானால் அதிமுக க்ஷீணமடையும் என்பதை விட அதிமுக செல்லரித்து விடும். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் அவர் நம்மோடு இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணி கட்சியிலிருந்து நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவுன்னு சொன்னாங்க. ஐஎம்எல் ஆகட்டும், காங்கிரஸ் மட்டும் தான் நேரடி ஆதரவு, ஐஎம்எல் விசிக்கு வந்து வெளிலேருந்து ஆதரவு தான் சொன்னாங்க. இப்போ அமைச்சரவையிலே இடம் பெற்றாங்கன்னா திமுக கூட்டணிலேருந்து அபிஷியலாக வெளியில் வந்துட்டாங்களா? இனிமேல் தாவேகாவோட தான் பயணிக்க போகிறாங்களா? ஆமாம், அதான் இனிமேல் அரசியல். இப்போ அடுத்த அரசியல் மோடியை வீட்டுக்கு அனுப்புறது. இல்லைன்னா இந்த முடிவை ராகுல் காந்தி துணிஞ்சு எடுத்திருக்க மாட்டார், தலைவரும் அதை இணங்கி இருக்க மாட்டார். தமிழ்நாட்டு அரசியல் திமுகவை தவிர்த்த அரசியலாக இனிமேல் இருக்கும். திமுக கையில் எடுத்த மோடி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு கடைசி கூட்டத்தில் இங்க பேசினாரு OMCல விஜய் பேசும்பொழுது, கடைசி நாள் மோடியின் காலில் விழுவார்கள்னு சொன்னார். யாரு? திமுக. அந்த திசை நோக்கித்தான் திமுக பயணிக்கிறது. அவங்களுக்கு வேற வழி கிடையாது. டெல்லிக்கு எங்களுக்கு தான் யுத்தம்னு சொன்னாங்க. ஆனால் தலைவர் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியம். அந்த திசை நோக்கிய களத்தை திருப்பது ஒரு அரசியல் அனுபவம் உள்ளவன் செய்தால் பாராட்டலாம். எந்த அனுபவம் இல்லாத தலைவர் விஜய் அதை செய்து காட்டி இன்னைக்கு மக்கள் மத்தியில் நம்பிக்கை பெற்றிருக்கிறார். ஆனால் மோடி எதிர்ப்புல வீரியமா இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ 2 நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் சார்பாக வந்து முதலமைச்சராக பதவியேற்றார் சுதீசன். அதில் வந்து விஜய் அவர்களுக்கும் அழைப்பு விடப்பட்டிருந்தது, முதல்வர் விஜய் அவர்களுக்கும். ஆனால் விஜய் அவர்கள் வந்து அதில் பங்கேற்கல. அதுக்கு காரணம் வந்து சோசியல் மீடியாவில் பரவலாக சொல்லப்பட்டது என்னன்னா, ஏற்கனவே காங்கிரஸ் கூட்டணியில் சேர்த்தனால பாஜக மோடி அவர்கள் கோவத்தில் இருக்காங்க. ஸோ வந்து மறுபடியும் காங்கிரஸ் அமைச்சரவை ஒரு பதவி இருக்கும்போது அங்கே கலந்துக்கிட்டா இன்னும் கோவம் அதிகமாகும், அதனால தான் பங்கேற்கல. அப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை முன்வைக்கும். அது அப்படி பிஜேபி கட்டுப்பாட்டில் ஒன்றும் தாவேகா கிடையாது. ஓகே, கொள்கை எதிரின்னு சொன்னதில் நாங்கள் அதில் தெளிவாக நின்னோம். அதில் எந்த காம்ப்ரமைஸும் நாங்கள் செய்யலை. திருவனந்தபுரத்துக்கு போகாதது ஒன்று பணிச்சுமை, இங்கே இருக்கிற பணிச்சுமை. 2வது அங்கே பாளையம் ஸ்டேடியத்தில் தான் நிகழ்ச்சி நடந்தது. அந்த பாளையம் ஸ்டேடியம் நம்முடைய நேரு உள் விளையாட்டரங்கத்தில் பாதி கூட இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் கேரள மாநிலத்தில் ஒரு 16 தொகுதிகளில் வெற்றி பெறுகிற வாய்ப்பு தாவேகாவுக்கு இருக்கிறது. திருச்சூர், மூணாறு, திருவனந்தபுரம், கொச்சின், கொல்லம், புனலூர், இந்த இடத்துலலாம் தாவேகா ஜெயிக்கிற மனு இருக்குது. ஏன்னா நான் அன்னைக்கு தான் நள்ளிரவு தான் நான் போய் திருவனந்தபுரம் சேர்றேன். என்கிட்டயே நான் விமான நிலையத்தில் இருக்கிற தம்பிகள் எல்லாம் சார் வருவாரான்னு கேட்டு ஒரே பரபரப்பு, சமாளிக்க முடியாமல் அவங்க திணறுவாங்க. அதனால் இப்போதைக்கு போக வேண்டாம்னு தலைவர் முடிவெடுத்திருப்பதாகவே நான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மலையாளத்தில் முன்னணி நடிகராக இருக்கிற மோகன்லாலும் மம்முட்டி யார் சொன்னாங்கன்னு தெரியல, சொன்ன வார்த்தை என்னன்னா, இங்கே இருக்கிற மக்கள் அரசியல்வாதிகளை இல்லைன்னா சிஎம்ஐயோ சினிமாலேருந்து தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் மாறிடுச்சு நினைக்கிறீங்களா? மாறிடுச்சு. விஜய்க்கு அப்படி ஒரு கிரேஸ் அங்கே இருக்கிறத நானே நேரடியாக பார்த்தேன். ஓகே, அதனால வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருப்பார். பல இளைஞர்கள் குறிப்பாக வந்து இப்போ திமுக அதிமுகலே பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகள் உழைத்தவங்களுக்கு கிடைக்காது, புதுசாக வந்து சேர்ந்தவங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வந்தது. ஆனால் தாவேகால பார்த்தீங்கன்னா எளிதாக சேர்ந்தாங்க, ஒரு கஷ்டப்படாமல் எம்எல்ஏ ஆகிட்டாங்க, கஷ்டப்படாமல் வந்து மினிஸ்டர் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வந்துருக்கு. இவங்களாம் அதை எப்படி எடுத்துகிட்டு போவாங்க அடுத்த கட்டத்துக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை முன்னிக்கும். நிறைய பேருக்கு அது சந்தேகம் இருக்குது. இல்லை, கஷ்டப்பட்டவங்க தான். சாமானியனும் கிடைச்சிருக்கு, அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க, அது பெரிய கஷ்டப்பட்டவங்க தான். அவங்க கஷ்டப்படுறது வெளியில தெரியும், இவன் கஷ்டப்படுறது வெளியில தெரியல. திமுகவில் ஜோயில்னு ஒரு தம்பி, ஆமா, என்னோட வயது குறைந்தவன் தான், மதிமுக இருந்தாரு. 1996 தூத்துக்குடி தொகுதியை வைகோட்டை கேட்டார். எனக்கு தான் முதல்ல கொண்டு போய் ஒரு மலர் மாலை அணிவித்து வைகோட்டை சொல்லி எனக்கு சீட்டு வாங்கித்தாங்கன்னு கேட்டார். 96 ஒரு
கொஞ்ச நாள் மாவட்ட செயலாளராகவும் இருந்தார். அதிமுக. ஆமாம், மதிமுகவை விட்டு விலகி திமுகவில் சேர்ந்து உத்தமபுத்திரன் உதயநிதி நம்பிக்கைக்குரிய தளபதியாட்ட அவர் தான் இருந்தார். இளைஞரணி துணை செயலாளர். 3 தடவை வெள்ளி செங்கோல், ஒரு செங்கோலுக்கு 8 லட்சம் ரூபாய் செலவு உதயநிதிக்கு கொடுத்தான். தன்னை நம்புறவனை காப்பாற்ற தெரியாதவன் உதயநிதி என்பதற்கு இன்றைக்கு ஜோயல் புறக்கணிக்கப்பட்டது ஒரு காரணம். சீட்டு கொடுக்கல. அந்த இவன் கீதா ஜீவனுடைய கட்டுப்பாட்டில் தான் ஸ்டாலின் குடும்பம் இருக்கு. அந்த திருச்செந்தூர் தொகுதி இருக்கு, அனிதா ராதாகிருஷ்ணன், அவன் தான் அந்த குடும்பத்துக்கே ஃபீடு பண்றது. சித்தரஞ்சன் தாஸ் குடும்பத்துக்கு, இந்த மந்திரிகளுக்கு வேலையே அந்த குடும்பத்தை திருப்திப்படுத்துறது. அவங்களுக்கு பிடிய மீறி இன்னொருவனுக்கு கொடுப்பதற்கான துணிச்சல் ஸ்டாலினுக்கு இல்லை, உதயநிதிக்கும் இல்லை. தூத்துக்குடி மாவட்டத்தில் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, யாருக்கும் கொடுக்க. ஜோயல் வளர்ந்துடக்கூடாது, ஜோயல் வரக்கூடாது, வளரக்கூடாது. ஏற்கனவே 2 அமைச்சர்கள் இருக்கு. ஆமா, ஏற்கனவே வேளச்சேரி வேணும்னு அவர் கேட்டார் ஜோயல், அதுவும் கொடுக்கல. காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால ஜோயல் மாதிரி ஒரு நிறைய பேர் இன்னைக்கு மனசு உடைஞ்சு திமுகவை விட்டு வெளியே இருக்கிற மனநிலையில தான் இருக்காங்க. திமுகவில் மொத்தமாக இளைஞர்கள் கிடையாது, இப்போ இளைஞர்களே இல்லை. திமுக அடுத்த நகர்வு எடுத்து வைத்து அந்த கட்சியை முன்னெடுத்து செல்வது சிரமமாக இருக்கும். நீங்கள் இன்னைக்கு முரசொலி வாங்கி பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் கொலை நடந்திருக்கோ அதுக்கு விவரத்தை எல்லாம் போட்டிருக்காங்க. திமுக எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் தந்தி பேப்பரோட மோசமாக போயிடுச்சு. கொள்கை ஏடு இல்லை, கொலைகார ஏடு மாதிரி ஆயிடுச்சு முரசொலி இன்னைக்கு. அவங்க சொல்றது என்னன்னா, கடந்த ஆட்சியில வந்து சின்ன சின்ன தவறு, கொலை, கஞ்சாலாம் வரும்போது பெருசா ஊடகங்கள்லாம் பெருமைப்படுத்தினாங்க. இல்ல, அவர்களே அதை ஹைலைட் பண்ணி பேசுறாங்க. விஜய் அவர்கள் பொறுப்பேற்று 15 நாட்கள்ல அதுக்குன்னு ஒரு சிங்கப்படையை நியமிச்சு இன்னைக்கு நேற்றுக்கு தான் பவானி காளீஸ்வரின்னு ஒரு ஐஜிஎம்மா அதுக்கு பொறுப்பேற்று அந்த நடவடிக்கைகள் இனிமேல் தான் ஆகும். கலைஞர் கூட எம்ஜிஆர் முதலமைச்சரானால, அம்மா முதலமைச்சரானால 6 மாதம் வாழா இருப்பேன்னா சும்மா இருப்பேன், 6 மாதத்திற்கு பிறகு வாளாக மாறுவேன்னாரு. இவங்க அடுத்த நாளே வாளாக மாறலாம்னு பார்க்குறாங்க. எங்களுக்கு தான் தெரியும் அது வாழே கிடையாதுங்கிறது. குறிப்பாக நேற்று பார்த்தீங்கன்னா சங்கரன்கோயில் அரசு மருத்துவமனையில் தாவேக்காவோட மருத்துவர் அணின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸு, அவங்க போய் வந்து டீன்கிட்ட போய் நாங்கள் வந்து மருத்துவமனையை ஆய்வு செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு பேட்டிலாம் கொடுத்தது சர்ச்சையாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய சர்ச்சைகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. டீன் அங்கே கிடையாது, அது அரசு மருத்துவமனை. ஆமாம், அதில் டீன் எல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லையே. டீன் டீன் வந்திருக்காரு, டீன் பக்கத்தில் இருந்துக்கிட்டே பேட்டியில் அவங்களே சொல்கிறாங்களே. அதெல்லாம் தவிர்க்கணும். தாவேக்காவில் இருக்கிற நிர்வாகிகள் தலைமைக்கும் தலைவருக்கும் கெட்ட பெயர் வந்துவிடக்கூடாது என்பதில் ஒவ்வொரு தொண்டனும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். ஏன்னா எங்கேயாவது பலமான சங்கிலி தாவேக்கா, இதுல பலவீனமான கொக்கி எங்கேயாவது இருக்கான்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. அவ்வளவு. குறிப்பா விஜய் அவர்கள் பிரச்சாரத்தின் போதே பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்கு 10 ரூபாய்ன்னு பாடினது மக்கள் மத்தியில், குறிப்பா வந்து டாஸ்மாக் அதிகமாக பயன்படுத்துறவங்க வந்து என்ன இந்த அரசு வந்து 10 ரூபா வாங்குறாங்க, விஜய் வந்தாருன்னா அதெல்லாம் ஒழிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டவங்க நிறைய பேர். இன்னைக்கு வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது அவங்களே வந்து பொங்குறாங்க, சண்டை போடுறாங்க டாஸ்மாக் ஊழியர்கிட்ட போய். ஆனா இப்போ வந்து 10 ரூபா தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா, பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்க இல்ல, அப்படி தொடர்ந்தா தப்பு. அமைச்சர் இது வரைக்கும் போடல, தடுக்க களையப்பட வேண்டும். அதிமுகல இருந்து 25 எம்எல்ஏக்கள் பிரிந்து தாவேக்காவுக்கு ஆதரவா ஓட்டு போட்டாங்க. அந்த எம்எல்ஏக்கள் வந்து அமைச்சர் பதவி, அதனாலதான் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கிடைக்கும், ஒரு 3-4 பேருக்கு. அதுக்கப்புறம் சிலருக்கு வந்து வாரியங்கள் பதவிலாம் கிடைக்கும்னு வந்து எதிர்பார்த்ததா செய்திகளில் பார்க்க முடிஞ்சது. ஸோ அவங்க வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க, கொடுக்கப்படலை. எப்படி பார்க்குறீங்க? அவங்க வெளியே வந்தது தாவேக்காவில் வந்து அமைச்சர் பதவி கிடைக்குங்கிறதுக்காக இல்லை. எடப்பாடியினுடைய தலைமையை தகர்க்க வேண்டும், தரைமட்டமாக்க வேண்டும். நன்றி கொண்ட நயவஞ்சவனுக்கு, கட்சியை காப்பாற்ற தெரியாத கட்சியை இந்த நாட்டில் கட்டுப்பாட்டுக்கு பேர் போன ஒரு இராணுவ மாதிரி இருந்த அதிமுகவை 12 தொகுதி தோல்வி பழனிசாமிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டார். இவர் தலைமை இருக்குமானால் அதிமுக க்ஷீணமடையும் என்பதை விட அதிமுக செல்லரித்து விடும் என்று நம்முடைய விழுப்புரம் சி.வி. சண்முகம் தான் போர்க்கொடியை தூக்கினார். அவருக்கு ஒரு மாரல் வெயிட் வேணும்னு கேட்டார். கொங்குமண்டிலிருந்தே வேலுமணி அதற்கு துணை நின்றார். இன்னைக்கு அம்மாவுக்கு பேரன்பை பெற்று அவர் 4 பேர்கிட்ட ஆலோசிச்சு அதில் ஒரு ஆள் நத்தம் விஸ்வநாதன் இன்னைக்கு இங்கே இருக்கார். செல்வாக்கு பெற்ற நன்னிலம் காமராஜ் இன்னைக்கு அவங்க பக்கம் இருக்காங்க, விஜயபாஸ்கர். ஆமாம். அதனால இனிமேல் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியலை முடிவுக்கு கொண்டு வருவது அவங்களுடைய முடிவு. அந்த முடிவை அவர்கள் சீக்கிரம் வெற்றி பெற்று விடுவார்கள். எடப்பாடி பழனிசாமியில்
இனி முதியோர் அதிமுகன்னு ஒன்று தொடங்குவார். அதற்கு பொதுச் செயலாளராக எடப்பாடி இருப்பார். அவைத்தலைவராக ஆப்பிளுக்கு மாங்காய்க்கு வித்தியாசம் தெரியாத ஒரு மடையன் இருக்கான் திண்டுக்கல்ல, அவனை கொண்டு போய் அவைத்தலைவராக போடுவார். தோத்துட்டாரு இந்த தேர்தலில். தோத்துட்டு 7000 ரூபாய் கொடுத்து தோத்தான். 7000 கொடுத்தாரா? ஆமாம், 7000 ரூபாய் கொடுத்து தோத்தான். எங்கே இருக்கோன்னு தெரியாமல் ஒரு ஆள் இருக்காரு, தமிழ் மகன் உசேன். ஆமாம், அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு முதியோர் அதிமுகன்னு தொடங்கலாம். அந்த ஆப்ரேஷனை விரைவில் செய்து முடிச்சிருவாங்க. வேலுமணி சி.வி. சண்முகம் பொதுக்குழுவை கூட்டி இவரை தூக்கி வெளியே தூக்கி வீசிடுவாங்க. அதிமுகவில் இந்த ரசாயன மாற்றம் நடக்கும். ஆகவே இதில் தாவேகாவுக்கு எந்த பங்களிப்பும் கிடையாது. குறிப்பாக அதிமுக பற்றி பேசும்போது தனபால் அவர்கள் பற்றி பேசியாகணும். அவர் வந்து ஒரு முன்னாள் சபாநாயகர், மூத்த அமைச்சர், எம்ஜிஆர் காலத்தில் அமைச்சர். ஆமா, அவருக்கே சீட்டு கொடுக்கப்படல. அவருக்கே கொடுக்கப்படவில்லை. அவருடைய மகன் வந்து சீட்டு கேட்டவங்கள்ட்ட 20 கோடி ரூபாய் ரொக்கம் கொண்டு வான்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. நேற்று ஒரு முக்கியமான நபர் என்று சொல்லி வருத்தப்பட்டார். ஒரு சீட்டு ஒரு ஆளுக்கு கொடுக்கணும்னா அம்மா ரூபாயை எதிர்பார்க்க மாட்டாங்க, அவங்களே கொடுத்து ஜெயிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு மாவட்ட செயலர் நியமிக்காங்கன்னா அவனுக்கு வசதி இருக்கான்னு கேட்பாங்க. பச்சை மாலின்னு ஒரு தடவை மாவட்ட செயலர் ஆக்குறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில். எந்த வசதியும் இல்லைன்னு சொன்னாலும் அவருக்கு ஒரு காரை வாங்கி கொடுத்து அவரை மாவட்ட செயலரை வேலை பாருன்னு சொல்லி, ஒரு கன்னியாகுமரி தொகுதி காலங்காலமாக பிள்ளைமார் கையில் இருந்த தொகுதியை ஒரு நாடார் பச்சை மாலுக்கு கொடுத்து வெற்றி பெற வைத்து ஒரு சாதனை புரிந்தாங்க. ஆனால் இவன்ட அந்த மாதிரி எந்த அணுகுமுறையும் இல்லை. இவன் எதிர்க்கட்சி தலைவராக தொடர்ந்து இருக்கணும். அவர் சொன்னார் மாதம் 30 கோடி ரூபாய் திமுக அவனுக்கு கொடுக்குதான். யாருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு. நீ எதிர்க்கட்சியாக இருந்தால் தான் எங்களுக்கு நல்லது, இந்த ரூபாயை வாங்கி நீ நல்லா வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இருன்னு சொல்லி திமுகவை 30 கோடி கொடுக்குது. அதனால தான் ஒரு அறுதி பெரும்பான்மை தம்பிங் மெஜாரிட்டி தாவேகாவுக்கு கிடைக்காத நிலையில் அதிமுக ஆட்சி அமைவதற்கு திமுக ஆதரவு என்கிற பேச்சு வந்தது மட்டுமல்ல, ஆல் இண்டியா மார்க்சிஸ்டினுடைய பொதுச் செயலாளர் வணக்கத்திற்குரிய தோழர் பேபேட்ட முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் உங்கள் 2 எம்எல்ஏக்களின் ஆதரவை அதிமுக ஆட்சி அமைக்க கொடுங்கன்னு ஸ்டாலினே இந்த ஈனத்தனமான நடவடிக்கையில் இறங்கினாருன்னு செய்தி வந்துடுச்சு. இதை பேபியை வெளிப்படுத்திட்டார். அதே பேபியை அடுத்த பேட்டியில் அது அவருக்கு அந்த நிர்பந்தத்தை கொடுத்தாங்க, அது திரும்ப பெற்றுடுங்க, வேண்டாம் திரும்ப பெற்றுடுங்கன்னு சொல்லி இவங்களுக்கு பெரிய மனுஷர்கள் ஒரு போட்ட நாடகம். அதனால இன்னைக்கு அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு திமுக உதவி, திமுக உதவியில் அதிமுக ஆட்சி அமைக்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஆசை. இப்படி சந்தர்ப்பவாதம் என்கிற அந்த சந்தர்ப்பவாதத்திற்கு நல்ல ஃபுல் கலர் தந்த பேர்வழிகள் மு.க. ஸ்டாலினும் பழனிசாமி. 2 கட்சியும் தமிழ்நாட்டில் இனி இருக்காது. ஒரே கட்சி தான், எதிர்கட்சியே கிடையாது. அப்போ ஒன்லி தாவேகா இல்லை, வேற யாராவது வரலாம். எதிர்கட்சி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், வேற யாராவது அந்த இடத்தை ஃபில்லப் பண்ணலாம். குறிப்பாக அதிமுகவில் புறக்கணிக்கப்பட்ட தனபால் அவர்களுடைய மகன் லோகேஷ் வந்து ராசிபுரத்தில் வெற்றி பெற்றார் நினைக்கிறேன். வெற்றி பெற்று முக்கியமான பத்திரப்பதிவு துறை, பவர்ஃபுல்லான துறைக்கு வந்து அமைச்சர் மூர்த்திக கையில் இருந்த துறை. இன்னைக்கு அந்த துறை அவருக்கு கொடுத்துருக்காருன்னா அதுதான் எங்க தலைவர். இப்படி 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 பண்ணா எல்லாரும் வந்துருவாங்க தாவேகாவு. இன்னைக்கு அது தொடங்கிடுச்சு. இன்னைக்கு தனபால் வந்து அந்த பதவியேற்பு விழாவில் என்கிட்ட தான் உட்கார்ந்து இருந்தார். வெளியில வந்து ரொம்ப வருத்தத்தோட பேசினார். ஆமா, நோய்கள்லாம் ஒழிக்கப்படணும் அப்படிலாம் பேசினாரு. அதிமுகலே இல்ல, நான் வெளியில வந்துட்டேன், பல நாள் ஆயிடுச்சு. இது ஒரு நல்ல மூவி. இது பல கட்சிகளுக்கு இது பெரிய அதிர்ச்சியையும் அதிர்வையும் உருவாக்கி தாவேகா அடுத்த தலைமுறை ஓட்டுகளை நாங்கள் இனிமேல் பெறப்போகிறோம். இன்னும் ஒரு 25 ஆண்டுகால அரசியல் விஜய் கையில் தான் இருக்கும் தமிழ்நாடு. குறிப்பாக அதிமுக 25 எம்எல்ஏக்கள் வந்து தாவேகாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும்போதே விமர்சனம் வந்தது. இன்னும் பண்ணுவாங்க. பண்ணும்போது விமர்சனம் வந்தது என்னன்னா, நீங்க ஊழல் சக்தின்னு சொன்னீங்க, மற்றும் சிலர்னு சொன்னீங்க, அவங்களோட ஆதரவோட நீங்க வந்து ஏன் ஆட்சி அமைக்கிறீங்க? ஏற்கனவே உங்களுக்கு பெரும்பான்மைக்கு தேவையான கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள் 119 வந்துருச்சு, வந்ததுக்கு அப்புறம் ஏன் அதிமுகவோட ஆதரவு பெற்றீங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்தது. அமைச்சரவையில் இடம் கொடுத்தா வந்து அது தாவேக்காக ஒரு அழிவு பாதையாகும் அப்படிலாம் விமர்சனம் வந்தது. அதை மனதில் வைத்து தான் நீங்க அதிமுக அதையும் மனசில் எடுத்துக்கிட்டார்ல, டேமேஜ் ஆயிடக்கூடாதுல்ல. அது அந்த அவங்க இன்னும் ஆதரவு கொடுப்பாங்க. இனியும் நாளைக்கு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு வாக்கெடுப்புக்கு நிலைமை வந்தால் அப்போது அதிமுக ஆதரவு தரும். இப்பொழுது தனிமைப்படுத்தப்பட வேண்டிய ஆபத்தான மனிதன் எடப்பாடி. அந்த ஆபரேஷன் விரைவில் நடக்கும். பொதுக்குழு கூட போகுது. வேலுமணி பொதுச்செயலர் ஆக போகிறார்.
ஆனா பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் பெரும்பான்மையானவர்கள் வந்து எடப்பாடி அவர்கள் பக்கம் தானே இருக்காங்க. இல்ல அப்படி கிடையாது. பெரும்பான்மையானவர்கள் எம்எல்ஏக்கள் தான் இவங்க பக்கம் இருக்காங்க. 25 எம்எல்ஏக்கள் இல்ல, பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர்கள் இவங்க பக்கம் தான் இருக்காங்க. அதான் பொதுக்குழு கூட்டுன்னு இவங்க சொல்றாங்க. விரைவில் பெரிய மாற்றம் வரும். பெரிய மாற்றம் வரப்போகுது. இப்ப இனிமே தமிழ்நாடு அரசியல் பாத்தீங்கன்னா தாவேகா விசஸ் திமுக தான் இருக்க போதா, அதிமுக ரோல் இல்லாம போகுது. அதனாலதான் அவங்க பயந்துகிட்டு முந்தி இல்ல திமுக அந்த இடத்துக்கு அதை கொண்டு வர முடியுமான்னு தெரியல. ஏன்னா அந்த வேலை பார்க்கறதுக்கான வலிமை அண்ணன் ஸ்டாலின் காலத்தால் இழந்து விட்டார். அதை உதயநிதி எடுத்து செய்வார்னா அறிவார்ந்த தளத்தில் இயங்குகிற ஆற்றல் அவருக்கு இல்லைன்னு அவருடைய சட்டமன்ற பேச்சை காட்டிட்டு பேசுனதெல்லாம் எந்த பதிலுமே கொடுக்கல அப்படிங்கிற நீ இருந்தாலும் பதில் கொடுக்க முடியும். நீ தான் வெளியேறிட்டியே. நான் என்ன கேட்கிறேன், நீ 35% முதல்லயே முடிவெடுத்ததான் இல்லையா? நாங்க ஓட்டெடுப்புல பங்கேற்க மாட்டோம், வெளியேறுவோம். இல்ல முடிவெடுத்ததான் 35% ஓட்டு நீ வாங்கியிருக்க. அப்படின்னா 65% மக்கள் உனக்கு எதிரானவங்க இருக்குன்னு உதயநிதி பேசுறானே. உதயநிதிக்கு அறிவில்லைங்கிறது இதுல இருந்து புரியலையா உங்களுக்கு? நீ 17,000 ஓட்டுல தான் வெற்றி பெற்ற. 17,000 ஓட்டுல வெற்றி பெற்றேன்னா பெரும்பான்மை மக்கள் உனக்கு சேப்பாக்கத்துல உனக்கு எதிரானதானே இருக்காங்க. அந்த 17,000 ஓட்டில் ஒரு 8,500 ஓட்டு திருப்பி இருந்தா எங்க வேட்பாளர் சேப்பாக்கத்தில் வெற்றி பெற்றிருப்பாரு. அப்போ உனக்கு அர்த்தமெட்டிக்கா கூட உனக்கு கணக்கு போட தெரியலையே. நான் கேட்கிற ஒரு எதிர்கட்சி தலைவர், கோவை கம்பன் என்று பேசப்பட்டவன் கருத்திருமன், அவன் எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ். அண்ணா முதலமைச்சர். வன்மருங்கில் வாழ் அரக்கர் நெருக்கங்கிருந்தார், கண்மருங்கு எழுந்து என்றும் ஒரு துளிவரை காணா நன்மருந்து போல் நலன் மர உணங்கிய நங்கை மென்மருங்கில் போல் வேறுலங்கம் எறிந்தாள் என்றொரு கம்பன் பாட்டை சொல்லி 5 மணி நேரம் பேசுகிற கோவை கம்பன் எதிர்கட்சி தலைவர். கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழ்நாடோடு சேர்ப்பதற்கான எல்லை போராட்டத்திற்கு அன்றைக்கு மார்ஷல் நேசமணிக்கு வலதுகரமாக இருந்தவர் பொன்னப்ப நாடார். அவர் எதிர்கட்சி தலைவர், கலைஞர் முதலமைச்சர். அண்ணா எதிர்கட்சி தலைவர், கலைஞர் எதிர்கட்சி தலைவர், ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவர், பேராசிரியர் எதிர்கட்சி தலைவர். இவர்களெல்லாம் இருந்த அந்த தங்க சிம்மாசனத்துல இன்னைக்கு ஒரு தருதலை, ஒரு தற்குறி எதிர்கட்சி தலைவர். அவன் எதிர்கட்சி தலைவராக பேசுகிற பேச்சு அந்த வீட்டுல சோபா எதுக்கு போச்சுன்னு கேட்கிறான். அப்போ உனக்கு அரசியல் பேச தெரியல. நீ என்ன பேசி இருக்கணும்? 6 சிலிண்டர் எப்படி கொடுப்ப? மேற்காசிய போர்ல இன்னைக்கு சமையலுக்கே கேஸ் கிடைக்கல, எப்படி கொடுப்பேன்னு கேட்டிருந்தா அவருக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம். ஒரு எதிர்கட்சி தலைவர் சபையை நாகரிகமாக அல்ல, நல்ல சுவையோடு நடத்துவதற்கு ஒத்துழைக்கணும். அது கலைஞரிடம் இருந்தது, அண்ணாவிடம் இருந்தது, ஸ்டாலின்டையும் இல்லை, அவருக்கு பிறந்த தவ புதலுண்டையும் இல்லை. இவரால் திமுக 1 இன்ச் வளராது. உதயநிதி அவர்கள் அன்றைக்கு சபையில இருந்திருந்தா பதிலடி கொடுத்திருப்பாரா? விஜய் அவர்கள் கொடுத்திருப்பாரு. நீ பேர அரசியல்னு சொன்ன, இது குதிரை பேர அரசியல், குதிரை வேக அரசுன்னு சொன்னாரா எங்க தலைவர் பிரேமலதா அவர்களுக்கு? ஆமா, பிரேமலதாருக்கு பதில் கொடுத்தாரா? அமமுகவில் வெற்றி பெற்றவர் தான் மன்னார்குடியில காமராஜ். அதுல தினகரன் தயபண்ணும் கிடையாது. மன்னார்குடியில அவருக்கு இருந்த செல்வாக்கு, கடல் கடந்த நாடுகளில் பல்லாயிரம் கோடியை குவித்து வைத்திருக்கிற ஒரு நவீன ரக ஒட்டுண்டி டிஆர்பி ராஜா ஸ்டாலினுக்கு நிழலாக தொடர்ந்து உலகம் பூரா சுற்றி இன்னைக்கு கொள்ளையடிச்சிருக்கான். அவன் மேல அந்த மக்கள் கோபத்தில் இருந்தாங்க. அந்த கோபத்திற்கு அவர்கள் தீனி தேடிய பொழுது அதற்கு சரியான தீர்வு காமராஜ் என்று முடிவெடுத்தார்கள். எல்லா குடும்பங்களுக்கும் அறிமுகமான ஒரு பரிச்சயமான பர்சனாலிட்டி காமராஜ். இதுல இந்த தினகரன், திகார் புகழ் தினகரனுக்கெல்லாம் இதுல எந்த பெருமையும் கிடையாது. அது காமராஜ் பெற்ற வெற்றி. அதனால அவர் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தா இதுக்கு பேர அரசியலா? அப்ப நீ அரசியலையே தெரிஞ்சுக்கவும் மாட்டியா? நீ பேப்பர் படிக்கிற பழக்கம் இல்லைன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சுக்கவும் மாட்டியா? இல்ல, பிரேமலதா திரும்ப திரும்ப கேட்கறது, சட்டசபையில கேட்டதாகட்டும், அதற்கப்புறம் அறிக்கை வாயிலாவும் கேட்டதாகட்டும், உங்களுடைய வீட்டுக்குள்ள முகத்தை மூடிக்கிட்டு போன அந்த நபருக்கு யாரு? காமராஜ் தானா? குதிரைப்பேர் அரசியல் நடந்ததா? தமிழக அரசியல்லே வரலாற்றிலே இப்படி நடக்கல, தாவேக்காதான் அதுக்கு ஒரு முன்னுதாரணம் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வீட்டுக்குள்ள போகல. உங்ககிட்ட சொல்றேன், காஸ்மோ பில்டிங் கிளப்ல தான் அவர் இருந்தார். எங்க? அண்ணா நகரில், அண்ணா சாலையில. அங்க இருக்காரு அப்படின்னு ஒரு தம்பி எனக்கு போன் பேசி என்னன்னா செய்யறதுன்னு கேட்டார். ஏன்டா கேட்டார், என்னடா இப்படி இருக்கிறீங்க கிறுக்கு பேல? உடனே அண்ணன் காமராஜர் தாவேக்காவுக்கு ஆதரவுன்னு அறிக்கை விட சொல்லுங்கன்னு நான் தான் சொன்னேன். ஆமா, அப்படி வந்ததுதான். இந்த பேர எங்க தலைவர் அவ்வளவு இறங்கி போக மாட்டார். பிரேமலதாக்கு ஏன் இவ்வளவு கோவம் நினைக்கிறீங்க? ஏன்னா முதல்வர் அவர்கள் ஜெயிச்ச உடனே பாத்தீங்கன்னா எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் போய் பார்த்துட்டாரு. ஏன் சீமான் அவர்கள் கூட போய் பார்த்தாரு. ஆனா பிரேமலதா அவர்கள் மட்டும் திட்டமிட்டு தவிர்த்துட்டாரு, பார்க்க கூடாது.
ஏன்னா எல்லா தலைவர்களையும் பார்த்துட்டாரு. எனக்கு தெரிந்து பாஜக தவிர தேமுதிக தவிர எல்லா தலைவர்களையும் இல்லை, தாவேக்காவை வீழ்த்த வேண்டுமானால் ஒரு வலுவான கூட்டணி வேணும்னு அண்ணன் ஸ்டாலின் ஒரு முடிவெடுத்ததுல நியாயம் இருக்கு. 26 கட்சி கூட்டணி அமைத்தார், 200 சாதி குழுக்கள் ஆதரவு. அதுல அவரு சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் டிஆர் பாலு. தன்னுடைய வியர்வையில் விளைந்த வெள்ளிக்காசுகளை திரட்டி கட்டப்பட்ட மாளிகை கோயம்பேடு மாளிகை. போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கு என்று உடைத்து நொறுக்கினார்கள். அன்னைக்கே சைக்காலஜிக்கலா விஜயகாந்த் கேப்டன் தளர்ந்துட்டார். அந்த கட்சியை இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடை பிரேமலதா எடுத்ததன் மூலம் இன்றைக்கு மாலை சூட்டிய மணாளனுக்கு துரோகம் செய்திருக்கிறார் பிரேமலதா. இனி ஒரு கொடுமை என்னன்னா, 8% வாக்கு பெற்ற தொல் திருமாவளவனுக்கு 8 இடம், 0.57% வாக்கு பெற்ற பிரேமலதாவுக்கு 10 இடம். பிரேமலதாவினுடைய தம்பிக்கு நாடாளுமன்ற மேலவையில் இடம். அப்படின்னா என்ன நோக்கம்? தாவேக்காவை சரிக்க வேண்டுமானால் தேமுதிகவை வளர்க்க வேண்டும் என்று ஸ்டாலின் எடுத்திருக்கிற முடிவு ராஜதந்திரமான முடிவு இல்லை, தற்கொலைக்கான முடிவு. ஒரே ஒரு தொகுதி தான் வெற்றி பெற்று. ஆமா, அதனால எங்கள் தலைவர் அதை மனசுல வச்சுட்டு இது செய்தாரான்னு தெரியாது, எனக்கு தெரியாது. அந்த கோவம் தான் அவங்களுக்கு இருக்குதான்னு கேட்கிறேன். பிரேமலதா இருக்கலாம், இருக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நன்றியா. நன்றி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு அரசியல் களத்தில் என்னுடைய செய்திகளை பந்தி வைக்க வாய்ப்பு தந்த சிவாவுக்கு நன்றி.